ஹை ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்தோட டிக்கெட் புக்கிங் அஃபிஷியலா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி மார்னிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இந்த ஒரு நியூ போஸ்டரோட அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இன்னும் பெரும்பாலான தியேட்டர்கள்ல ஓப்பன் ஆகலனாலும் ஓப்பன் ஆயிருக்கிற இடத்துல புக் பண்ண டிக்கெட்ஸ் பார்த்தாலே கிட்டத்தட்ட 25 கோடியை தாண்டிடுச்சு. அண்ட் இன்னைக்கு நைட்ல இருந்து மற்ற இடங்கள்லயும் ஃபுல் ஃபிளெஜ்டா ஓப்பன் ஆகும். ஸோ முதல் நாள் வசூலே 100 கோடியை ஈஸியா தாண்டுற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி லியோ படம் 145 கோடி வசூல் பண்ணுச்சு முதல் நாள்ல. பட் லியோவுக்கு இருந்த ஹைப்பே வேற. ஸோ அந்த அளவுக்கு மேட்ச் பண்ண முடியலனாலும் கண்டிப்பா ஒரு 110 கோடியை தாண்டி தான் இருக்கும் முதல் நாள் வசூல். அண்ட் தமிழ் சினிமாவில் லியோ மட்டும் தான் இது வரைக்கும் 100 crore முதல் நாள்ல வசூல் பண்ணிருக்கு. ஜெயிலரோட முதல் நாள் வசூல்லாம் 90 கோடி தான். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ்னால தான் இது பிக்கப் ஆச்சு. அண்ட் கோட்டுக்குமே அந்த மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூஸால இன்னும் பயங்கரமா பிக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இயக்குனர் வெங்கட் பிரபுன்றதாலையும் அண்ட் சாங்ஸும் பெருசா கிளிக் ஆகலன்றதாலையும் கோட் படத்து மேல ஒரு மீடியமான ஹைப் தான் இருக்கு. ஸோ எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ற லெவலை விட கொஞ்சம் மேல இருந்துட்டாலே கோட்டை சுத்தி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும். ஜெயிலருக்கு அந்த மாதிரி நடந்ததை பார்த்தோம். ஏன்னா கிட்டத்தட்ட லியோவும் ஜெயிலரும் கண்டென்ட்ல ஒரே அளவுக்கு தான் இருந்துச்சு. என்ன கேட்டா லியோ ஃபார் பெட்டர். பட் ஆனா ரிவ்யூஸ்ல பாத்தீங்கன்னா ஜெயிலருக்கு ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ். ஏன்னா பீஸ்டுக்கு அப்புறம் நெல்சன் மேல ஒரு எதிர்பார்ப்பு குறைஞ்சிடுச்சு. ஜெயிலர் யாருமே பெருசா மதிக்கல. பட் எதிர்பார்த்ததை விட பரவாயில்லையே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூஸ். பட் லியோவுக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரியான ஒரு ஹைப். ஸோ அதனால அந்த ஹைப்பை மீட் பண்ண முடியாததால ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரல. இப்போ கோட் படத்துக்கு ஹைப் பாத்தீங்கன்னா ஜெயிலருக்கு கொஞ்சம் மேலையும் லியோவுக்கு ரொம்ப கீழையும் இருக்கு. ஸோ எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல நிகழுதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் யாரெல்லாம் ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க ஏரியாவிலாம் இன்னும் ஓப்பன் ஆகல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கோட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.